வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 11. If cosecant theta minus sin theta is equal to a cube and secant theta minus cos theta is equal to b cube, then prove that a square b square into a square plus b square is equal to 1. அப்போ a cube value are given, b cube value are given. அப்போ a square கண்டுபிடிக்கணும், b square கண்டுபிடிக்கணும். அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து ஒன்று ஈஸியாக கிடச்சிரும். அப்போ LHS எடுத்துகிட்டு RHS கண்டுபிடிக்க போகிறோம். கொசிக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா is equal to a cube மற்றும் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா is equal to b cube எனில் a ஸ்கொயர் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் is equal to 1 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த a க்யூப்லேருந்து ஏயை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது a ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணி அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். முதல்ல கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல தான் கிவன் a cube is equal to cosecant theta minus sin theta இதுதான் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ இதிலேருந்து சுருக்கமாக a கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கடுத்து a ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஏற்கனவே தெரியும் we know that cosecant theta is equal to 1 by sin theta எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபார்முலா. இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ cosecant thetaன்னா 1 by sin theta மைனஸ் இது என்னப்பா, இது sin theta. பை கூட ஓட்டு ஒன்று போட்டுக்கலாம். இதை எல்சிஎம் அல்லது குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 1 into 1 1 மைனஸ் sin theta into sin theta sin square theta பை இந்த இடம் 1 into sin theta எவ்வளோப்பா, sin theta. ஏற்கனவே தெரியும் இந்த இடம் 1 மைனஸ் sin square theta என்பது என்ன theta, cos square theta. இதுவும் உனக்கு தெரியும் we know that. அப்போ sin square theta plus cos square theta is equal to 1 எல்லாத்துக்குமே தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எழுதிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி இந்த இடம் வந்து cos square theta என்பது என்ன ஆகும், 1 மைனஸ் sin square theta. இது ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும், மைண்ட்லேயே வச்சு போடுங்க. ஒரு சிலருக்கு புரியாது, அதனால தான் அதை எழுதி காமிக்கிறேன். அப்போ இந்த இடம் 1 மைனஸ் sin square theta என்பது எதுக்கு சமம், cos square thetaவுக்கு சமம் பை இந்த இடம் sin theta அப்படியே இருக்கும். இது என்னப்பா, இது a cube வேல்யூ. அப்போ a வேல்யூ மட்டும் வேணும். அப்போ a வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த 3 அங்கிட்டு போனால் 1/3 மாறிடும். அப்போ வந்து இது என்ன ஆகும், cos square theta பை sin theta அப்படியே இருக்கும். இந்த 3 இடம் மாறினா 1/3. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன, a ஸ்கொயர் தேவை. அப்போ a ஸ்கொயர் தேவை. அப்போ a ஸ்கொயர்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2ஆல் வந்து 2 பக்கம் மல்டிபிள் பண்ணிட்டா போதும், பவரால் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்போ இது cos ஸ்கொயர் theta பை sin theta அப்படியே இருக்கும். இந்த 2 ஏறினா என்ன ஆகும், 2/3. இதுதான் எந்த வேல்யூப்பா, a ஸ்கொயர் வேல்யூ. அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் theta பை sin theta பவர் 2/3. இதே மாதிரி b ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ b கியூப் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு தெரியும். அப்போ b கியூப் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஏற்கனவே தெரியும் we know that என்னது, சீக்கன் தீட்டானா 1 by cos theta ஃபார்முலா ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணால் 1 by cos theta மைனஸ் காஸ் theta. அதுக்கடுத்து குறுக்க பிறகுனா 1 மைனஸ் cos theta. அப்போ என்ன ஆகும், 1 மைனஸ் cos square theta பை cos theta. அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அப்போ 1 மைனஸ் cos square theta என்ன பார்த்தா, sin square theta பை இது என்ன ஆகும், cos theta. இது எந்த வேல்யூப்பா, b cube. அப்போ இந்த இடத்துல 2 ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். சீக்கன் தீட்டானா 1 by cos தீட்டான்னு எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து 1 மைனஸ் sin square theta என்பது என்னது, 1 மைனஸ் cos square theta என்பது
சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டோம். இது பி கியூப். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன? பி. அப்போ பி வேல்யூனா என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் இந்த 3 இடம் மாறினா 1/3. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்பா? அப்போ நம்மளுக்கு தேவை பி ஸ்கொயர். அப்போ 2 பக்கம் பவர் எடுத்தோம்னா அப்போ சைன் தீட்டா அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் 2 போட்டுனா 2/3. இது எதனுடைய வேல்யூ? பி ஸ்கொயர் வேல்யூ. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் 2/3. இதை ஒரு பாக்ஸ் போடுங்க. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை வந்து பார்ட்டாக செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா பவர் 2/3. இது ஏ ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு பி ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் 2/3. அப்போ தனித்தனியாக செஞ்சு மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த பவர் அங்கே மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகுங்க? நல்லா கவனியா, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அப்போ இது என்ன ஆகும்னா காஸ் பவர் 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3. ஓகே, இந்த இடம் 2 × 2 4 தானே. அப்போ சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3. ஓகேப்பா. இப்போ மல்டிபிளில் இருக்குது, அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தடவை அப்படியே அடிச்சிடலாம். இந்த 4/3 வந்து 2/3 இன்ட்டு அப்படியே போட்டலாமா? அந்த 4 வந்து 2 × 2ன்னு போடலாம். அப்போ இதை அடிச்சிட்டா 2 மட்டும் வச்சுருக்கு. அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆகிடும். இதில் 2 மட்டும் வச்சுருக்கு. அப்போ ரிமைண்டர் எழுதுங்க முதல்ல. அப்போ ரிமைண்டரை வந்து கரெக்டாக எழுதுங்க பார்ப்போம். அப்போ ரிமைண்டர் எழுதுனா என்ன வரப்போகுது? காஸ் ஸ்கொயர் பை 3 தீட்டா இன்ட்டு இது சைன் ஸ்கொயர் பை 3 தீட்டா. இது எந்த இதுக்குப்பா? அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ தான் பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நம்ம வந்து எல்ஹெச்எஸில் வந்து போட்டால் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது பி கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்படி பார்ட்டாக பிரித்து செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பி ஸ்கொயர் வேல்யூ தெரியும். அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை கொஞ்சம் கவனமாக செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்னப்பா இது? அப்போ இது காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இது என்ன வரப்போகுது? அப்போ இந்த இடம் என்ன வரப்போகுது? சைன் தீட்டா பவர் 2/3 ஏற்கனவே இருந்துச்சு. இது ஏ ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு அப்போ பி ஸ்கொயர் வேல்யூன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? சைன் ஸ்கொயர் தீட்டா ஆட் பண்ண கூட்ட போகிறோம் தான், கூட்டல் தானே போட்டிருக்கோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா பவர் 2/3. அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருக்குது, பி ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ கூட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இதெல்லாம் பொறுமையாக செஞ்சால் தான் ஈஸியாக புரியுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த பவரை முதல்ல இறங்குங்க. அப்போ பவர் இறங்க என்ன வரப்போகுதுப்பா? காஸ் பவர் 4/3 தீட்டா பை இது என்ன வரப்போகுது? சொல்லணும், நல்லா கவனிங்க. என்ன வரப்போகுது? சைன் பவர் 2/3 தீட்டா. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3 தீட்டா. ஓகே, இதெல்லாம் செஞ்சுட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ காஸ் பவர் 4/θ இன்ட்டு காஸ் பவர் 2/3 தீட்டா இது ஒரு பார்ட் ப்ளஸ் இதை குறுக்க பெருக்குங்க. சைன் பவர் 4/3 தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் 2/3 தீட்டா பை இதை அப்படியே கீழே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ சைன் ஸ்கொயர் பை 3 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 2/3 தீட்டா. வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான்.
எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோம், வேற இல்லை. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, அப்போ சேமாக இருந்தால் பவரை வந்து அப்படியே ஆட் பண்ணி விட்டுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ பவரை வந்து ஆட் பண்ண போகிறேன், தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப கவனிச்சு பண்ணணும். அப்போ இது என்னன்னா காஸ் ஆஃப் 4/3 ப்ளஸ் 2/3 தீட்டா ப்ளஸ் இது சைன் ஆஃப் 4/3 தீட்டா, தீட்டா கூட வெளியில் வச்சுக்கலாம், இன் ப்ளஸ் 2/3 தீட்டா. இந்த பவரை மட்டும் ஆட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது சைன் 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் 2/3 தீட்டா. இது டினாமினேட்டர் சேமாக இருக்கப்போ அப்போ 4 2 6, 6/3 என்ன ஆயிரும் 2000. அப்போ இது காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது என்ன ஆயிரும் சைன் ஸ்கொயர் தீட்டா பை. எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்குல்ல, 3 3 இருக்கா, 4 2 6, 6/3 அவ்வளவு 2 அப்படியே போட்டேன். இந்த இடத்துல 4 2 6, 6/3 2 போட்டேன். அப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துருச்சு. இது வந்து சைன் 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் 2/3 தீட்டா. அப்போ ஏற்கனவே தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எவ்வளோ சொல்லியிருக்கான், 1ன்னு ஏற்கனவே தெரியுமா. அப்போ 1/சைன்ஸ் 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் 2/3 தீட்டா. இது எதனுடைய வேல்யூப்பா, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா, அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ எல்ஹெச்சில் போய் அப்ளை பண்ண போகிறோம். we know that a square into b square வேல்யூ வந்து cos power 2/3 தீட்டா இன்ட்டு sin power 2/3 தீட்டா என்ன தெரியும். அதுக்கடுத்து a square plus b square இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 1/sin square by 2/3 இன்ட்டு cos 2/3 தீட்டா என்ன தெரியும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ப்ரூஃபுக்கு போக போகிறோம், டேக்கிங் LHS. அப்போ எல்ஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்குது, அப்போ எல்ஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அவ்வளோதாயா. இதை வந்து இங்கே செஞ்சோம்னா கஷ்டமாக இருக்கும், அதனால தான் உனக்கு பார்ட்டாக பிரித்து கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுறோம். அப்போ இதனுடைய வேல்யூ என்னப்பா, காஸ் 2/3 தீட்டா இன்ட்டு சைன் 2/3 தீட்டா, இந்த இங்கே இருக்குல்ல இது. அதுக்கு அடுத்தது இதனுடைய வேல்யூ ஏற்கனவே தெரியுமா, அப்போ 1/sin 2/3 தீட்டா இன்ட்டு காஸ் 2/3 தீட்டா. ஓகே, ரெண்டு மல்டிபிளில் தானே இருக்குது. அப்போ இதுவும் சேம் கட் பண்ணிடலாம், இதுவும் சேம் கட் பண்ணிடலாம். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 1. அப்போ திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அழகாக ப்ரூவ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டெப்பு வந்து நீட்டாக புரிஞ்சால் போதும். அப்போ ஏ கியூப் கொடுத்தாங்க, ஏ கண்டுபிடிச்சி ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சான். பி கியூப் கொடுத்தாங்க, பி கண்டுபிடிச்சி பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சான். அப்போ ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ வச்சான். அதுக்கடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சான். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்தான். அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்த பின்னால் நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான் எல்ஹெச்எஸ். அப்போ அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எல்லாமே அடியாயிருது. அப்போ ஆன்சர் வந்து 1 கிடைக்குது. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட், திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு ஆன்சரை முடிச்சிடலாம். இது சாதாரண சம் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்த சம்முக்கு போகலாம், ரெடி ஆகிக்கங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1, சம் நம்பர் 12. a secant theta minus c tan theta is equal to b மற்றும் b secant theta plus d tan theta is equal to c ஆகிய சமன்பாடுகளிலிருந்து தீட்டாவை நீக்குக. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தீட்டாவை நீக்குகன்னா என்ன அர்த்தம்னா, tan theta secant theta ஆன்சரில் வரக்கூடாது, ஆனால் ஏபிசிடி இந்த 4 லெட்டர்ஸ் வந்து வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் சி டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி அண்டு பி சீக்கன் தீட்டா ப்ளஸ் டி டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சி.
அந்த ஈக்குவேஷன் வந்து தீட்டாவை வந்து எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம்மை தெளிவாக செய்யணும்னா உனக்கு வந்து ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா பிரகாரம் நீ போயிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். என்ன ஃபார்முலானா 1 + tan square theta = secant square theta. அப்போ tan square theta மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், secant square theta. அப்போ -1 அப்படியே வந்துடும். இப்போ வந்து secant square theta minus tan square theta = 1. இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து ஒரு 2 ஃபார்முலா அடிஷனலாக உருவாக்கியிருக்கான். அப்போ secant square theta minus tan square theta = 1. அப்போ இந்த ஃபார்முலாவை எதுக்கு சார் சம்மந்தமில்லாமல் எழுதுறீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant theta tan theta தான் கொடுத்துருக்கு. அப்போ சீக்கனுக்கும் டேனும் கேன்சல் ஆகணும்னா அப்போ இங்கே கேன்சல் ஆனால் அது 1 தானே வந்திருக்கு. அப்போ இந்த பேசிஸ் செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ முதல்ல tan கண்டுபிடிக்கணும், அடுத்து tan ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்தது சீக்கன் கண்டுபிடிக்கணும், அடுத்து சீக்கன் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி = 1 போட்டோம்னா நம்மளுக்கு ஏபிசி மட்டும்தான் கிடைக்கும், ஏபிசிடி மட்டும்தான் கிடைக்கும். அப்போ tan ஸ்கொயர்டும் சீக்கன் ஸ்கொயர்டும் காணாமல் போயிடும். அதனால் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் செய்யணும். அப்போ செய்கிறப்ப கொடுக்கப்பட்ட சம்மை வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது நீக்கல் முறையில் தீர்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 வைப்போமா, எதை a secant theta minus c tan theta = b. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வைங்க, அதுக்கடுத்து இதை செகண்ட் ஈக்குவேஷனை வைங்க. அப்போ b secant theta plus d tan theta = c ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வைங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக்கன் ஸ்கொயரை முதல் கண்டுபிடிப்போம். அப்போ சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி சால்வ் பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. ஏன்னா வந்து சால்வ் பண்ணுறப்ப ஒரே மாதிரியான சிம்பிள் இருந்தால் எதிர்குறி போட்டு சுருக்கணும், அதே மாதிரி ஈக்குவல் டேர்ம்ஸ் வரணும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு இப்படி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கன் ஸ்கொயரை காலி பண்ணோம்னா அங்கே பாருங்கள், இதை வந்து பியால் மல்டிபிள் பண்ணுங்கள். 1வது ஈக்குவேஷனை பியால் மல்டிபிள் பண்ணுங்கள், 2வது ஈக்குவேஷனை ஏயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ சீக்கன் தானாக காலி ஆகிரும். அப்போ a × b எவ்வளோப்பா, ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் பிசி டான் தீட்டா = b × b எவ்வளோப்பா, b². அதுக்கடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை ஏயால் மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஏபி சீக்கன் தீட்டா, இது வந்து ப்ளஸ் ஏடி என்னது டான் தீட்டா = c × a எவ்வளோப்பா, ஏசி. ஓகேப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி சீக்கன் தீட்டா, ஏபி சீக்கன் தீட்டா பாசிட்டிவில் இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணால் ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ தான் கேன்சல் ஆகும். ப்ளஸ்னா மைனஸ் கொடுங்க, ப்ளஸ்னா மைனஸ் கொடுங்க, இது ப்ளஸ்னா மைனஸை கொடுங்க, இது ஒரு அடியை போடுங்க. ஏன்னா இது ப்ளஸ்ஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது, இந்த மைனஸ் பிசி டான் தீட்டா மைனஸ் இது என்னப்பா இருக்குது, ஏடி டான் தீட்டா = மைனஸ் ஏசி ப்ளஸ்ஸு என்ன வருது, ப்ளஸ்ஸு b². அப்போ இதில் வந்து நின்றுருக்கு. இந்த எல்லாத்துலேயும் மைனஸில் வெளியே எடுத்துடலாமா, அப்போ மைனஸை வந்து வெளியில் எடுத்துட்டா பிசி டான் தீட்டா ப்ளஸ்ஸு, அது ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸு, அதுக்கடுத்து என்னப்பா வரும், ஏடி டான் தீட்டா. அந்த மைனஸை கேன்சல் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டா என்ன ஆகும், ஏசி மைனஸு b². அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்னப்பா இருக்குது, மைனஸ் × ஏசி மைனஸ் ஏசி மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு b². இப்போ வந்து 2 பக்கமும் இந்த இப்படி கட் பண்ணுங்கள். அப்போ மைனஸை கட் பண்ணிட்டா அதுக்கடுத்து மிச்சம் என்ன இருக்குது முதல் எழுதுங்க பார்ப்போம். அப்போ மிச்சம் வந்து அப்போ பிசி டான் தீட்டா ப்ளஸ் ஏடி டான் தீட்டா = ஏசி மைனஸ் b². இன்னொரு வேலை செய்யலாமே, இதில் என்ன செய்யலாம், அந்த பிசி இங்கே பாருங்க, tan தீட்டா காமனாக வெளியே எடுக்கலாமா, இதை அடுத்த பேஜில் கூட எடுக்கிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. பிசி tan தீட்டா ப்ளஸ் ஏடி டான் தீட்டா = ஏசி மைனஸ் b² இருக்குது. அப்போ இங்கேயும் tan தீட்டா, இங்கே tan தீட்டா இருக்குது. அப்போ tan தீட்டா காமனாக வெளியே எடுத்துட்டா என்னப்பா கிடைக்க போகுது, அப்போ பிசி ப்ளஸ் ஏடி
இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். இந்த இடம் வந்து tan தீட்டா மட்டும்தான் தேவை. அப்போ tan தீட்டா வேணும்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி. ஆனால் நம்மளுக்கு ஆரம்பத்திலே சொன்னோம் tan ஸ்கொயர் தீட்டா வந்தால் நல்லதுன்னு. அப்போ tan தீட்டா ஹோல் ஸ்கொயர் இப்படி கூட வைங்க. இங்கே வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் வந்து tan ஸ்கொயர் தீட்டா வேல்யூ, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தேர்ஃபோர் இப்படியே விட்டாலும் சரி தான், மாற்றி எழுதினாலும் சரி தான், அது நம்மளுடைய விருப்பம்தான். அப்போ என்ன வரப்போகுது? அப்போ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி பை பிசி ப்ளஸ் ஏடி ஹோல் ஸ்கொயர். இதை வந்து பாக்ஸ் நம்பர் 1ன்னு போடுங்க. இது 1வது பாக்ஸ். ஈக்குவேஷன் 1, இது பாக்ஸ் நம்பர் 1 இப்படி கூட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ரீவியஸ் பேஜில் இருந்துச்சு இல்லையா, அதே ஈக்குவேஷன் வந்து 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம எதை காலி பண்ண போகிறோம்? டேனை காலி பண்ணி போய் சீக்கன் கொண்டு வர போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு 1வது ஈக்குவேஷன் என்ன எழுதுறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் சி டேன் தீட்டா சீக்வல் டு பி, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருந்தோம். அதுக்கடுத்து பி சீக்கன் தீட்டா ப்ளஸ்ஸு டி டேன் தீட்டா சீக்வல் டு சி, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுருந்தோமா. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எதை அடிக்க போகிறோம்? டேனை கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே சிடி இருக்கா, அங்கே டிசின்னு இப்படி போடுங்க. போட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டியால் மல்டிபிள் பண்ணுங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை சியால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ டியால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி டேன் தீட்டா சீக்வல் டு பிடி, பி இன்ட்டு டி பிடி. ஓகேப்பா. அது இது பி இன்ட்டு சி எவ்வளவு? பிசி சீக்கன் தீட்டா, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு சிடி டேன் தீட்டா சீக்வல் டு என்ன வரும்? சி இன்ட்டு சி ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னாப்பா நம்மளுக்கு அட்வான்ஸாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு சிடி மைனஸ் சிடி கேன்சல், ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி இருக்குது. அழகாக கேன்சல் பண்ணி போடலாம். அதை அப்படியே கேன்சல் பண்ணால் மிச்சம் என்ன இருக்க போகுது? ஏடி சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிசி சீக்கன் தீட்டா சீக்வல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சீக்கன் காமன். அப்போ சீக்கன் தீட்டா வெளியில் எடுத்துட்டா என்ன வரப்போகுது? ஏடி ப்ளஸ் பிசி சீக்வல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன தேவை? சீக்கன் தீட்டா தேவை. சீக்கன் தீட்டா வேணும்னா அப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி. ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. என்ன தேவை? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தேவை. அப்போ சீக்கன் ஸ்கொயர்னால் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் போதும். இருந்தால் இப்படி ஸ்கொயர் பண்ணிட்டா ஆன்சர் வந்து இதுக்கு கிடச்சிட போகுது. அப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி கிடைக்குது. இது வந்து எப்படி சொல்லியிருக்கேன்? பாக்ஸ் நம்பர் 2. அது 2வது பாயிண்டோட வைங்க. அப்போ 2வது பாயிண்ட் வச்சு அப்போ அதில் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. ஏற்கனவே வந்து டேன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், சீக்கன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சா ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து என்ன ஃபார்முலா? சீக்கன் ஸ்கொயர், வி நோ தட். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1ன்னு தெரியும் இல்லையா? இதை அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் போல் என்னப்பா போடலாம்? பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த tan ஸ்கொயர் வேல்யூக்கு என்ன கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ்ஸு ஏடி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆன்சர் வந்து கிடைக்கும். அதனால் சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம்னா இந்த பவரை வந்து 2 சைடுமே கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரலாம்? பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பை இந்த இடத்துல என்ன போடலாம்? ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல எப்படி போடலாம்? ஏசி மைனஸ் பிடி ஹோல் ஸ்கொயர் பை இந்த இடத்துல எப்படி போடலாம்? ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு 1. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க. அப்போ டினாமினேட்டர் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் இருக்குது.
அப்போ டினாமினேட்டர் கரெக்டாக இருக்குது. அப்போ கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணால் எல்சிஎம் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். அப்படி இருந்தால் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். அப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதை வந்து குறுக்க பெருக்க பெருக்கிட்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா அப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இப்படியே விட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் போதுமானது. அல்லது இதை கூட அங்கே கொண்டு போய் வச்சு பாசிட்டிவ் வச்சாலும் வைக்கலாம். அப்போ வந்து பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆயிருமா, ப்ளஸ்ஸு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு முடிச்சிடலாம். அப்போ இதுவே தேவையான அந்த எலிமினேஷன், அந்த தீட்டாவை எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். அப்போ இதில் எத்தனை சம் செஞ்சுருக்கான்? மொத்தம் 2 சம்மு செஞ்சுருக்கான். ரெண்டுமே நல்ல ஹெவியான சம் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தளவுக்கு செஞ்சு பார்த்தா தான் ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.